பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடைஞ்சல் இல்லாமல் அறவழியில் அமைதியாக நடக்க இருக்கின்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தை தடுக்கிறார்கள். யானையை தடுக்கச் சொல்லி நாங்கள் போராடினால் போராட்டத்தை தான் தடுக்கிறார்களே ஒழிய விவசாயிகளையும் இந்த மக்களையும் காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை. கோவை மாவட்டம் மலையடிவார கிராமங்களான பெரியநாயக்கன்பாளையம், தடாகம், மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகள், காட்டு பன்றிகள், மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிக்கடி புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. வாழை, தென்னை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் சேதமடைந்து விவசாயிகள் கடுமையான பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து ஏற்படும் வனவிலங்கு தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாத வனத்துறையை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் பெரியநாயக்கன்பாளையம் வனத்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்த முனைந்தனர். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் விவசாயிகள் ஊர்வலமாக வனச்சரக அலுவலகத்தை நோக்கி முன்னேறிய போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். பின்னர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் யானைகளை கட்டுப்படுத்த கூடுதல் ஆட்கள் நியமிக்கப்படும், ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுவரையில் யானைகளை வனத்துக்கு வெளியே வராமல் வனத்துறையினர் தடுக்க தவறியதால் ஏராளமான மனித உயிர்களும் பெரிய அளவில் விவசாயம் அழிந்துவிட்டது. இனி இருக்கின்ற உயிர்களையும் விவசாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இன்று காத்திருப்பு போராட்டம் நடக்க இருந்தோம். அறவழியிலே பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடைஞ்சல் இல்லாமல் அறவழியில் அமைதியாக நடக்க இருக்கின்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தை தடுக்கிறார்கள். யானையை தடுக்கச் சொல்லி நாங்கள் போராடினால் போராட்டத்தை தான் தடுக்கிறார்களே ஒழிய விவசாயிகளையும் இந்த மக்களையும் காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை. இதை தமிழக விவசாய சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இனி தமிழக அளவிலே வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் பொதுமக்களையும் ஒன்று திரண்டி தமிழக அளவிலே விரைவில் போராட்டத்தை துவக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.